தமிழ்நாட்டில் இரும்பு தாது படிவுகள் எங்கே காணப்படுகின்றன? ஏ. நெய்வேலி மற்றும் ஒட்டன்சத்திரம். பி. கஞ்சமலை மற்றும் கவுத்தி மற்றும் வேடியப்பன் மலை. சி. காவிரி படுகை மற்றும் பரம்பிக்குளம். டி. கஞ்சமலை மற்றும் சேர்வராயன் மலை. சரியான பதில் பி. கஞ்சமலை மற்றும் கவுத்தி மற்றும் வேடியப்பன் மலை. சரியான விடை பி. சோகஸ்மெலி. தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் அதிகப்படியான மேக்னடைட் இரும்பு தாது படிவுகள் உள்ளன. மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கவுத்தி மற்றும் வேடியப்பன் மலைகளிலும் இரும்பு தாது காணப்படுகிறது. நிலவமைப்பு, காலநிலை மற்றும் மண் தவிர விவசாயத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் மற்றொரு காரணி எது? ஏ. உரங்கள் ஃபர்டிலைசர்ஸ். பி. இயந்திரங்கள் மெஷினரி. சி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். டி. தொழில்நுட்பம் டெக்னாலஜி. சரியான பதில் சி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். 6. சரியான விடை சி. நீர்ப்பாசனம். இந்தியாவில் மழைப்பொழிவு பருவகாலத்திற்கு ஏற்ப மாறுபடுவதால் விவசாயத்தின் நிலையான வளர்ச்சிக்கு நீர்ப்பாசனம் மிக அவசியமான காரணியாகும். இது வறண்ட காலங்களிலும் பயிர் சாகுபடி செய்ய உதவுகிறது. கடக ரேகைக்கு தெற்கே அமைந்துள்ளதால் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் அதிக வெப்பநிலை நிலவுகிறது? ஏ. மேற்கு கடற்கரை வெஸ்ட் கோஸ்ட். பி. முழு மாநிலம் என்டையர் ஸ்டேட். சி. வடக்கு பகுதிகள் நார்தர்ன் பார்ட்ஸ். டி. கிழக்கு கடற்கரை ஈஸ்ட் கோஸ்ட். சரியான பதில் பி. முழு மாநிலம் என்டையர் ஸ்டேட். 2. தமிழ்நாடு கடக ரேகைக்கு தெற்கே வெப்பமண்டலத்தில் அமைந்துள்ளதால் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பநிலையை பெறுகிறது. சூரியனின் செங்குத்து கதிர்கள் இப்பகுதியில் விழுவதால் மாநிலம் முழுவதும் வெப்பமான காலநிலை நிலவுகிறது. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக அடையாளம் காணப்பட்ட ஏரி எது? ஏ. ஈரி ஏரி லேக் எரி. பி. ஹியூரான் ஏரி லேக் ஹியூரோன். சி. சுப்பீரியர் ஏரி லேக் சுப்பீரியா. டி. மிச்சிகன் ஏரி லேக் மிச்சிகன். சரியான பதில் சி. சுப்பீரியர் ஏரி லேக் சுப்பீரியா. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சுப்பீரியர் ஏரி பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். இது வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது. இது கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே எல்லையாக அமைந்து பெரும் பொருளாதார முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பூமியும் அதன் வளிமண்டலமும் சூரியனிலிருந்து எவ்வாறு வெப்பமடைகின்றன? ஏ. கதிர்வீச்சு ரேடியேஷன். பி. வெப்பச்சலனம் கன்வெக்ஷன். சி. சூரிய கதிர்வீசல் இன்சுலேஷன். டி. வெப்பக்கடத்தல் கண்டக்ஷன். சரியான பதில் சி. சூரிய கதிர்வீசல் இன்சுலேஷன். 1. சூரிய கதிர்வீசல் இன்சுலேஷன் என்பது பூமிக்கு வரும் சூரிய ஆற்றலை குறிக்கிறது. இதுவே பூமி வெப்பமடைய முதன்மை காரணமாகும். வளிமண்டலம் நேரடியாக சூரியனிடமிருந்து வெப்பமடைவதை விட பூமியின் மேற்பரப்பிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சால் அதிகம் வெப்பமடைகிறது. வட அமெரிக்கா முழுவதுமாக எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஏ. தென் அரைக்கோளம் சதர்ன் ஹெமிஸ்பேர். பி. மேற்கு அரைக்கோளம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பேர். சி. வடக்கு அரைக்கோளம் நார்தர்ன் ஹெமிஸ்பேர். டி. கிழக்கு அரைக்கோளம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பேர். சரியான பதில் சி. வடக்கு அரைக்கோளம் நார்தர்ன் ஹெமிஸ்பேர். சரியான விடை சி. வடக்கு அரைக்கோளம். வட அமெரிக்கா கண்டம் நிலநடுக்கோட்டிற்கு வடக்கே அமைந்துள்ளதால் இது முழுமையாக வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. இது ஆசியாவிற்கு அடுத்தபடியாக வடக்கே அதிக நிலப்பரப்பை கொண்ட கண்டமாகும். சிந்து நதியின் பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை இமயமலையின் அச்சின் தோராயமான நீளம் என்ன? ஏ. 2000 கிலோமீட்டர். பி. 3000 கிலோமீட்டர். சி. 2500 கிலோமீட்டர். டி. 1500 கிலோமீட்டர். சரியான பதில் சி. 2500 கிலோமீட்டர். 2. இமயமலை மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு வில் போன்ற வடிவில் நீண்டுள்ளது. இது உலகின் மிக உயர்ந்த மற்றும் இளமையான மடிப்பு மலைத்தொடராக கருதப்படுகிறது. நாட்டின் தென்முனையில் தென்மேற்கு பருவமழை பொதுவாக எப்போது தொடங்குகிறது? ஏ. ஜூன் முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். பி. ஆகஸ்ட் கடைசி வாரம் லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். சி. மே முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே. டி. ஜூலை முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை.
சரியான பதில் ஏ. ஜூன் முதல் வாரம், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். 1. தென்மேற்கு பருவமழை பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் கேரளாவின் தென்முனையில் தொடங்குகிறது. இது இந்தியாவிற்கு சுமார் 75% மழைப்பொழிவை தரும் மிக முக்கியமான பருவமழையாகும். 2. ஆகஸ்ட் கடைசி வாரம் என்பது பருவமழை தீவிரமடைந்து முடியும் நிலையை நெருங்கும் காலம். 3. பசிபிக் பெருங்கடல் நெருப்பு வளையத்தில் பசிபிக் தட்டை சந்திப்பது எது? ஏ. முக்கிய ஆறுகள். பி. பெருங்கடல் நீரோட்டங்கள். சி. சுற்றியுள்ள பல தட்டுகள். டி. மலைத்தொடர்கள். சரியான பதில் சி. சுற்றியுள்ள பல தட்டுகள். 10. பசிபிக் நெருப்பு வளையம் என்பது பசிபிக் தட்டு மற்ற பல சிறிய மற்றும் பெரிய புவித்தட்டுகளைச் சந்திக்கும் ஒரு எல்லையாகும். இந்த தட்டுகளின் மோதல் மற்றும் நகர்வுகள் காரணமாகவே இப்பகுதியில் அதிகப்படியான எரிமலைகளும் நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்றன. ஒரு வரைபடத்தின் அளவு 1.50.00 எனில் வரைபடத்தில் 1 சென்டிமீட்டர் என்பது தரையில் எதை குறிக்கிறது? ஏ. 500 சென்டிமீட்டர். பி. 500.00 செமீ. சி. 50,000 சென்டிமீட்டர். டி. 5,000 சென்டிமீட்டர். சரியான பதில் சி. 50,000 சென்டிமீட்டர். கேள்வி 10. 1. 50.00 என்ற அளவுகோல் என்பது வரைபடத்தில் உள்ள ஒரு அலகு, யூனிட், நிலப்பரப்பில் உள்ள 50,000 அலகுகளுக்கு சமம் என்பதை குறிக்கிறது. எனவே வரைபடத்தில் 1 சென்டிமீட்டர் என்பது தரையில் 50,000 சென்டிமீட்டர் அல்லது 500 மீட்டர் தூரத்தை குறிக்கும். விசாகப்பட்டினம் எஃகு ஆலை எப்போது நிறுவப்பட்டது? ஏ. 1972. பி. 1994. சி. 1982. டி. 1981. சரியான பதில் டி. 1981. 1. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கடற்கரை சார்ந்த ஒருங்கிணைந்த எஃகு ஆலையாக நிறுவப்பட்டது. இது விசாகா ஸ்டீல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது ஒரு நவரத்தின பொதுத்துறை நிறுவனமாகும். 1972 என்பது போகாரோ எஃகு ஆலையுடன் தொடர்புடையது. உரையில் குறிப்பிட்டுள்ளபடி தமிழ்நாட்டை விட நீண்ட கடற்கரையைக் கொண்ட மாநிலம் எது? ஏ. குஜராத், குஜராத். பி. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. சி. கர்நாடகா, கர்நாடக். டி. கேரளா, கேரளா. சரியான பதில் ஏ. குஜராத், குஜராத். குஜராத் இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையை சுமார் 1600 கிலோமீட்டர் கொண்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் கடற்கரையை விட அதிகம். தமிழ்நாடு இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. பி. மகாராஷ்டிராவின் கடற்கரை நீளம் குஜராத்தை விட குறைவு. மழையின் எத்தனை சதவீதம் கடலிலோ அல்லது பெருங்கடலிலோ முடிவடைகிறது? ஏ. 100%. பி. 65%. சி. 35%. டி. 50%. சரியான பதில் சி. 35%. சரியான விடை சி. சோகஸ்மேலி புவியில் பெய்யும் மழையில் சுமார் 35% நீர் ஆறுகள் மற்றும் ஓடைகள் வழியாக நேரடியாக கடலில் கலக்கிறது. மீதமுள்ள நீர் ஆவியாதல், நிலத்தடி நீர் மற்றும் பனிப்பாறைகளாக தேங்குகிறது. உலக வரைபடத்தில் அடையாளம் காண எந்த கண்டம் பகுதி பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா. பி. ஓசியானியா, ஓஷேனியா. சி. ஐரோப்பா, யூரோப். டி. வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. சரியான பதில் பி. ஓசியானியா, ஓஷேனியா. புவியியல் பாட புத்தகங்களில் உலக வரைபட பயிற்சியின் போது ஓசியானியா பகுதி, ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் தீவுகள் முக்கியமாக அடையாளம் காண கேட்கப்படுகிறது. இது உலகின் மிகச்சிறிய கண்ட பகுதியாக கருதப்படுகிறது. ஏ. ஆப்பிரிக்கா என்பது 2வது பெரிய கண்டம். எந்த விசை வளிமண்டலத்தை பூமிக்கு அருகில் வைத்திருக்கிறது? ஏ. காந்த விலக்கம். பி. ஈர்ப்பு விசை. சி. மையவிலக்கு விசை. டி. சூரிய காற்று. சரியான பதில் பி. ஈர்ப்பு விசை. சரியான விடை பி. சோகஸ்மேலி பூமியின் ஈர்ப்பு விசை வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை விண்வெளிக்கு தப்பிச் செல்லாமல் பிடித்து வைத்துள்ளது.
இந்த விசை காரணமாகவே வளிமண்டலம் பூமியின் மேற்பரப்பைச் சுற்றி ஒரு போர்வையாக நிலைத்திருக்கிறது. இந்தியாவின் தெற்கு தீபகற்பத்தின் பெரும்பகுதியில் எந்த ரயில்வே நெட்வொர்க் பரவியுள்ளது? ஏ. வடக்கு ரயில்வே நார்தர்ன் ரயில்வே. பி. தெற்கு ரயில்வே சதர்ன் ரயில்வே. சி. கிழக்கு ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே. டி. மேற்கு ரயில்வே வெஸ்டர்ன் ரயில்வே. சரியான பதில் பி. தெற்கு ரயில்வே சதர்ன் ரயில்வே. சரியான விடை பி. சோகஸ்மேலி. தெற்கு ரயில்வே மண்டலம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவின் தெற்கு பகுதியின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது. இது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகளை இணைக்கிறது. மீன் எண்ணெய் உற்பத்தி அலகுகளுக்கான மூலப்பொருள் எது? ஏ. விவசாய பொருட்கள். பி. கனிமங்கள். சி. கடல் மற்றும் பெருங்கடல் பொருட்கள். டி. வனப்பொருட்கள். சரியான பதில் சி. கடல் மற்றும் பெருங்கடல் பொருட்கள். சரியான விடை மீன் எண்ணெய் என்பது மீன்களின் திசுக்களில் இருந்து எடுக்கப்படுவதால் இதற்கு கடல் மற்றும் பெருங்கடல் சார்ந்த பொருட்களே முதன்மை மூலப்பொருளாகும். இது கடல்சார் தொழிற்சாலைகளின் மெரீன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது. அலுமினியத்தின் அரிப்பை எதிர்க்கும் தன்மை எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? ஏ. இது அரிப்பை மிகவும் எதிர்க்கும். பி. இது அரிப்பை எதிர்க்காது. சி. அதன் எதிர்ப்பு பெரிதும் மாறுபடும். டி. இது அரிப்பை குறைவாக எதிர்க்கும். சரியான பதில் ஏ. இது அரிப்பை மிகவும் எதிர்க்கும். 2. அலுமினியம் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து அதன் மேற்பரப்பில் மெல்லிய ஆக்சைடு படலத்தை உருவாக்குவதால் அது மேலும் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கிறது. இதனால் அலுமினியம் அரிப்பை மிகவும் எதிர்க்கும் ஒரு உலோகமாக திகழ்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?